ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்குகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்தை கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் சொல்லிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியறை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய நாளை நம் திரு அவை பெருவிழாவாக சிறப்பிக்கிறது. புனித கன்னி மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. மேலும் இந்த நாளுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நம் இந்திய தேசம் விடுதலை பெற்ற நாளை சிறப்பிக்கிறோம். மேலும் இன்று அன்பிய பொறுப்பாளர்கள், அதை வழி நடத்துகிறவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை இறைவன் முன்பால் கொடுத்து ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த பங்கிலே துவங்கவிருக்கிறார்கள். எனவே இந்த 3 நிகழ்வில் நாம் இன்று சிறப்பிக்கிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். முதலாவதாக கன்னி மரியாதை விண்ணேற்பு, அந்த கோட்பாட்டை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது இவ்வாறு அந்த கோட்பாடு அமைந்தது. அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை அடிமுற விடவில்லை. கடவுள் அவருடைய வாழ்க்கையை கல்லறையோடு அடக்கி விடவில்லை என்பது இந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். அந்த கோட்பாடை நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலும் திருத்தூதரான தூய பேதுரு, தூய பவுலின் அதிகாரத்தினாலும் நமது தனிப்பட்ட அதிகாரத்தினாலும் நாம் எடுத்து எம்பி அறிவித்த கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட மறை கோட்பாடாக வரையறுப்பது என்னவென்றால், அமல உற்பவியாகிய கடவுளின் தாய் எப்போதும் கன்னியான மரியா தமது மன்னக வாழ்வு பயணத்தை முடித்த பின் விண்ணக மகிமைக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே யாராவது வரையறுக்கப்பட்ட இந்த உண்மையை மறுத்தாலோ சந்தேகித்தாலோ அவர் இறை விசுவாசத்திற்கும் கத்தோலிக்க விசுவாசத்திற்கும் பிறந்து விட்டார் என்று அறிந்து கொள்ளப்படும் என்று திருத்தந்தை தனது விசுவாச கோட்பாடை அறிவிக்கின்றார்.
எனவே அன்பார்ந்தவரை பாவமின்றி ஜென்ம பாவமின்றி உட்பவித்த அன்னை மரியாவுக்கு இறைவன் கொடுத்த உயரிய பேறு பலன்தான் இந்த நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டது இறைவன் அவர் கொடுத்த பரிசாகும். அன்னை மரியாவினுடைய வாழ்விலே இதோ ஆண்டோடைய அடிமை, ஆம் உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற அந்த சொன்ன அந்த நாள் முதல் இறைவனையே சார்ந்து வாழ்ந்தார். முழுவதும் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். இறைவன் கொடுத்த அருளை களங்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எனவேதான் கடவுள் அவருக்கு இந்த மாபெரும் கொடையை கொடுத்தார். எனவே இந்த விழா நமக்கு விடுக்கின்ற செய்தி என்னவென்றால், பாவத்தை விட்டு விலகவும் தீமையை எதிர்த்து நிற்கவும் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த விழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பாகும். பாவமில்லா வாழ்க்கை வாடும்போது இறைவன் நமக்கும் விண்ணக பரிசை தருவார் என்பது இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். இதை புரிந்து கொள்வதற்கு மிக மிக கடினமான காரியம் அல்ல. நமது வாழ்வு இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். அன்னை மரியாதை முன்மாதிரி பின்பற்றி எல்லா சூழ்நிலைகளும் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் பிறருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை இழக்காத வாழ்க்கை வாழ வேண்டும். இவ்வாறு வாழுகின்ற பொழுது நாமும் ஆண்டவருடைய அந்த மாபெரும் பரிசை பெறுவோம் என்பது இந்த விழாவிலே அன்னை மரியா நமக்கு விடுக்கின்ற அழைப்பாகும். இரண்டாவதாக நாம் இன்று சுதந்திர விழாவை சிறப்பிக்கிறோம். விடுதலை பெற்ற விழாவை சிறப்பிக்கிறோம். நம்முடைய நாடு விடுதலை அடைந்திருக்கிறது என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் முழுமையாக விடுதலை அடைந்திருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. விடுதலை அடைந்திருக்கிறது. ஒரு சில நாடுகளுக்கு நீங்கள் போய் பார்த்தீர்கள், கேள்விப்பட்டீர்கள், அவர்கள் விரும்புகின்ற வழிபாடு செய்ய முடியாது. அவர்கள் விரும்புகின்ற எந்த செயற்பாடுகள் திட்டங்களையும் செய்ய முடியாது. அவர்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இராணுவத்தினாலே துன்புறுத்தப்பட்டு விடுதலை இல்லாத மக்களாக வாழ்கிறதை பார்க்கிறது. ஒரு சில நாடுகள் இன்னும் அதிகமான அறிவியல் முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் அடிமையாய் கிடக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். எனவேதான் நம்முடைய நாடு விடுதலை அடைந்தாலும் முழுமையாக விடுதலை அடையவில்லை. கடந்த வாரத்திலே 4-5 குருக்கள் வில்சந்தி பால் அவர்களோடு சேர்ந்து மணிப்பூருக்கு சென்றார்கள். அதில் திரும்பி வந்தவர்கள் என்னிடத்திலே சொன்னது, நான் கேட்டேன், இப்பொழுது அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அதே நிலைதான் ஃபாதர் என்று சொன்னார்கள். அதே நிலைதான். அவர்கள் கோவிலுக்கு போக முடியாது. வேதனையோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபுறத்திலே செங்கோட்டையில் குடியேற்றப்படுகிறது. எல்லோருக்குமே விடுதலை. ஒரு சிலருக்கு விடுதலை, ஒரு சிலருக்கு அடிமை வாழ்வு கிடையாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கேடுகட்ட தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய குடும்பம், அவருடைய சந்நிதி, அவருடைய பரம்பரை எல்லாம் மிக 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 சிறப்பாகவும் வளர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஏழைகள் ஏழையாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த மாதத்திலே நான் மணலி ஓல்டு டவுன் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஏறக்குறைய அங்கிருந்து நான் வந்து ஏறக்குறைய 14 ஆண்டுகள் ஆனது. இப்போதுதான் அந்த ரோடை போடுகிறார். இப்போதுதான். இடையே எத்தனையோ முறை போனேன், குண்டும் குடியுமாக இருக்கிறது. அதே போன்ற அண்ணா நகரிலே ரோடு இருக்குமா? இருக்காது. சாத்தூர் மெயின் ரோட்டிலே குண்டும் குடியுமாக இருக்குமா? இருக்காது. ஏனால் இங்கு போகிறவர்களாம் மனிதர்கள், அங்கு வாழ்கின்றவர்களாம் விலங்குகள். இது எங்கோ நடப்பது கிடையாது, சென்னையில் நடக்கிறது. எனவேதான் சொன்னேன், கேடுகட்ட தலைவர்கள் மக்கள் மீது அக்கறை கொள்வது போல் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை, அவர்களுடைய பரம்பரை, அவர்களுடைய சந்நிதியை தான்
வளர்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்று வந்த வெளியிலிருந்து வந்த அந்நிய நபர்கள் இன்று 360 ஏக்கர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த ஒரு வீடு கூட இல்லாமல் அகற்றப்பட்டு கண்ணகி நகருக்கு அனுப்புகிறார். எவ்வளவு கேவலம் பாருங்கள். நமக்கு ஏற்படாதனாலே நமக்கு அவையெல்லாம் தெரியாது. எங்கோ இருந்து வந்தவர்கள், ராஜஸ்தான் அங்கு இங்கெல்லாம் இருந்து வந்தவர்கள் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்கிலே நிலத்தை நம்முடைய சென்னையும் அதை சார்ந்த இடத்திலும் 300 ஏக்கர். ஆனால் காலங்காலமாக வாழுகிற நமக்கு ஒரு சிறிய இடம் கூட இல்லை. அதுதான் நம்முடைய நிலை. யோசித்து பாருங்கள். உண்மையான விடுதலை இதுவா என்று பாருங்கள். இன்றும் கூட பிரதமர் கண்ணாடி பெட்டியில் இருந்துதான் அவர் கொடி ஏற்றுவார். காரணம் பயம். எவனா சுற்றுவான், சாகடிச்சிருவான். அப்படி என்றால் உண்மையான விடுதலை இல்லை. ஏன் டெல்லிக்கு போக வேண்டும்? நம்முடைய சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள். தலைமைச் செயலகத்தில் தான் நான் 4-5 நாளாக போய் வந்து கொண்டிருக்கிறேன். 3 நாட்கள் எத்தனையோ போலீஸ்காரர்கள் ஆங்காங்கே நிற்கிறார்கள். கேட்டால் பாதுகாப்புக்காக. எதற்காக பாதுகாப்பு? ஒரு உண்மையான, நேர்மையான, அர்ப்பணம் நிறைந்த தலைவர்கள் இருந்தால் என்றால் பயப்படவே தேவையில்லை. எதற்கு பாதுகாப்பு? காரணம், உன்னுடைய தலைமை சரியில்லை என்பதனால்தான் பாதுகாப்பெல்லாம் தேவைப்படுகிறது. எனவே அன்பாக இது போன்ற பல வகையான எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் வெளிப்புறமாக விடுதலை விடுதலை என்று சொல்கிறதை தவிர முழுமையான விடுதலை இன்னும் நாம் பெறவில்லை. அதே போன்று இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற செய்தி சுதந்திர விடுதலையும் அன்னை மரியாளும் நமக்கு தருகின்ற செய்தி ஒரு உண்மையான விடுதலையை நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே இன்னர் ஃப்ரீடம் என்று சொல்லலாம். நான் விடுதலை உண்மையாகவே அடைந்திருக்கிறேனா? பிரதமர் சரியில்லை, முதல்வர் சரியில்லை, அமைச்சர்கள் சரியில்லை, கவுன்சிலர் சரியில்லை என்று ஈஸியாக சொல்லிவிடலாம், சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் நான் மற்றவரை மதிக்கிறேனா? நான் மற்றவரை மாண்போடு நடத்துகிறேனா? 4 டாக்டரேட் படித்திருக்கலாம். ஒரு ஏழையை மதிக்காவிட்டால் நீ படித்த டாக்டரேட் குப்பை. அப்படி என்றால் உண்மையான இன்னர் ஃப்ரீடம் உனக்கு இல்லை என்று அர்த்தமாகும். நீ இன்னும் விடுதலை ஆகவில்லை என்று அர்த்தமாகும். அதே பழைய பாரம்பரியத்தை வைத்து வைத்து எவரையெல்லாம் நாம் அடக்கியாள பார்க்கிறோமோ அந்த எண்ணம் இருந்தாலே நாம் விடுதலை அடையவில்லை என்று அர்த்தமாகும். அவனை விட நான் ருஸ்தி, அவனை விட நான் உயர்ந்தவன் என்றெல்லாம் அந்த எண்ணம் இருக்கின்ற பொழுதே நாம் உண்மையான விடுதலை அடையவில்லை என்று அர்த்தமாகும். இயேசுடைய மனநிலை நம்மிடத்தில் இல்லவே இல்லை என்ற அர்த்தமாகும். அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் நாம் இல்லவே இல்லை என்று அர்த்தமாகும். எனவே அன்பார்ந்தோடு இது போன்ற பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். மற்றவரை நாம் மதிக்கிறேனா? மற்றவருடைய விடுதலையை நான் மதிக்கிறேனா? மற்றவருக்கு நான் விடுதலை தருகின்ற ஒரு நபராக, ஏற்றுக்கொள்கின்ற நபராக, உண்மையாகவே பரிவையும் பாசத்தையும் கரிசனையும் அக்கறையும் கொண்ட மனிதனாக நான் வாடுகின்ற பொழுதுதான் உண்மையான மன சுதந்திரத்தை நான் பெறுகிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வெளிப்புற விடுதலையை நாம் பெற்றுவிடலாம். ஆனால் உள்ளார்ந்த விடுதலை என்பது தீமையும் பாவத்தையும் அடித்து வாடுகின்ற வாழ்க்கையாம். அதைத்தான் அன்னை மரியாள் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே சொல்லிக்கிட்ட பாடமாகும். எனவே அந்த உள்ளார்ந்த விடுதலை நாம் பெற இந்த திருப்படியினை நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக அன்பியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது 2 கருத்துக்கள். நாம் அன்பியத்திலே இயங்குவது 2 நோக்கங்கள் தான். ஒன்று கடவுளை மகிமைப்படுத்துவது, மற்றொன்று மனிதனுடைய நன்மை நலத்திற்காக இயங்குவது. For the good of the people and for the glory of God.
இந்த 2 காரியங்களுக்காக நம்முடைய அன்பியம் ஒவ்வொரு பங்கில் இருக்கின்ற இந்த அன்பியம் இயங்குகின்ற பொழுது அது உண்மையாகவே அந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நேரிய வளர்ச்சி தரும், இறைவன் விரும்புகின்ற வளர்ச்சி தரும். அந்த மேலான ஆசிரியை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்குமாறு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். சடங்கு சார்ந்த விடுதலை அல்ல, நிகழ்வுகளை சார்ந்த விடுதலை அல்ல, உள்ளார்ந்த விடுதலை நாம் நம் குடும்பத்தால் நம் தனிப்பட்ட வாழ்விலும் நாம் பெற அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.